முயலோட நேட்டிவ் பிளேஸ் எங்கே, முயலை எப்படி நம்ம வந்து ப்ரீட் பண்ணலாம், இதோட லைஃப் டைம் எப்படி இருக்கணும், கேஜ் எந்த மாதிரி செட் பண்ணலாம், இது டெத் ஆகாமல் பார்க்குறதுக்கு என்னெல்லாம் முறை இருக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேபிட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முயல்கள் முதலாக வந்தது ஐரோப்பா ஆப்பிரிக்கா நாடுகள்னு தான் இது வந்து வந்தது. இதோட லைஃப் டைம் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 வந்து வருஷம் இருக்குது. இதோட ஸ்பீடு ஒரு பேர் அவருக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஏன் சொல்கிறேன்னா முயல்லே வந்து பார்த்திங்கன்னா 38 வெரைட்டியான முயல்கள் இருக்குது, 19 வெரைட்டியான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இது வந்து அமெரிக்கன் ரேபிட் ப்ரீடிங் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 4 வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து நியூசிலாண்டு ஒயிட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிஷ் ஜெயிண்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின், நாலாவது பார்த்தீங்கன்னா ரெக்ஸ். இந்த 4 வெரைட்டி தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து காமனாக வந்து இருக்குது. இதோட லைஃப் டைம் வந்து டாகுக்கும் ரேபிட்டுக்கும் லைஃப் டைம் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் ரேபிட்டுக்கு கேஜ் எந்த மாதிரி செட் பண்ணணும்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்து கேஜ் வந்து செட் பண்ணணும். ஏன்னா இதோட யூரின் வந்து இதோட காலில் பட்டுனா சீக்கிரமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சேஃப்டியாக வந்து பண்ணி வச்சோன்னா அது வந்து எந்த ஒரு டிசீஸுமே வராது. ஃபுட்டு என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கொடுக்கலாம், கேபேஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த வெஜிடபிள் ஐட்டம், ஃப்ரூட்ஸ் ஐட்டம், லீக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். என்ன கொடுத்தாலுமே நம்ம வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிக்கும். அதனால பிளாஸ்டிக்கை நம்ம வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடணும். கேஜ் இருக்கிற இடம் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னா அது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கணும். பீஸ்ஃபுல்லானா எந்த மாதிரினா கொஞ்சம் வெயில் இல்லாமல் ரொம்ப கோல்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கணும். அதுக்காக ரொம்ப வெயிலான ஒரு இடத்துல கொண்டு வச்சோன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து இறந்து போகும். முயலை பொறுத்த அளவில் வந்து மழையோ குளிரோ இந்த மாதிரி வெதரை கூட அது வந்து தாங்கிடும். பட் வந்து ரொம்ப வெயில் அடிச்சுன்னா அது வந்து தாங்கிடாது. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் வார்மான பிளேஸில் வந்து வைக்கிறது வந்து நல்லது. ஃபுட்டு எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணுன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து ஃபீட் பண்ணால் போதும். இடையில ஏதோ நம்ம வைக்கணும்னு எதுவுமே தேவையில்லை. எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா முயலுக்கு வந்து கேரட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடணும், அப்படி எதுவுமே இல்லை. காட்டில் வளரக்கூடிய முயல்கள் எல்லாமே இந்த ரூட் வெஜிடபிள் இன்க்ளூடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு இதெல்லாமே வந்து சாப்பிடாது. நம்ம வீட்டில் வளர்க்குற முயலுக்கு கூட கேரட் வந்து நம்ம வந்து டெய்லி கொடுக்கக்கூடாது, எப்போவாது மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கிறனால நம்ம வந்து முயலுக்கு வந்து டெய்லி கொடுக்குறதுனால வந்து அதுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டெய்லி கொடுக்குறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இதோட ப்ரீடிங் எப்படி இருக்கும்னா ப்ரீடிங் வந்து 3 அல்லது 8 மாதத்தில் வந்து இனச்சேர்க்கை பருவத்தில் வந்து அடையும். அது வந்து கருவுட்டு 30 நாள்லேயே வந்து குட்டி போடும். 4 அல்லது 12 குட்டி வரை நம்ம வந்து போடும். அதனால் வந்து முயல் வளர்க்குறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இன்கம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும். முயல் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் வந்து விரும்பி சாப்பிடும். ஒருவேளை நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து எந்த விதமான ஊட்டச்சத்து எதுவுமே இல்லைன்னா அது வந்து போடக்கூடிய மலத்தை அதுவாகவே எடுத்து சாப்பிடும். ஏன்னா அது வந்து ஊட்டச்சத்து அளவுக்கு நம்ம கொடுக்குற பொருள் எதுவுமே இல்லாதனால இந்த மாதிரி மலத்தை வந்து எடுத்து சாப்பிடுது. முயல் இனத்தில் வந்து வாந்தியே எடுக்காதுன்னா அதோட உடம்புல வந்து செரிமானம் ஆகக்கூடிய வந்து அளவுக்கு அதோட போதுமான அளவுக்கு அதோட தன்மை இருக்கனால அது வந்து வாந்தி எதுவுமே எடுக்காது. அதோட கண் பார்வை எப்படி இருக்குன்னா அது வந்து 360 டிகிரி கோணத்தில் வந்து பார்க்குற திறமை கொண்டது. ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா அது அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே தெரிகிற அளவுக்கு 360 டிகிரியில் வந்து இதோட கண்திறன் கொண்டது. இது எத்தனை அடி வந்து தாவும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிலேயே ஒரு 10 அடி அளவுக்கு வந்து தாவும். காட்டில் வளரக்கூடிய முயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 அடி ஹைட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வீட்டில் வளர்க்குற முயல் இல்லை, இது வந்து காட்டில் வளர்க்குற முயல் வந்து 4 அடி ஹைட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணும். காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஆபத்து வருது அந்த மாதிரி இதுக்கு வந்து முன்னாலே வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சீக்கிரமாக ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுது அப்படின்னா இது வந்து முன்கூட்டியே இதுக்கு வந்து தெரிகிற தன்மை கொண்டு. எதனாலன்னா இதோட காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. பகலில் வந்து நல்லா தூங்கும், ராத்திரி பார்த்திங்கன்னா பகலில் தூங்குற அளவுக்கு வந்து ராத்திரி வந்து தூங்காது. இது வந்து இதோட யூரின் வந்து காலில் பட்டுனா அதுக்கு வந்து சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கேஜ் வந்து செட் பண்ணுறதுக்கு அது வந்து யூரின் தானே அதுக்கு காலில் படாத அளவில் வந்து
நம்ம வந்து கேஜ் வந்து கண்டிப்பாக வந்து செட் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா சீக்கிரமாக டிசீஸ் வரும். இல்லை மேல் ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபீமேலுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடிய நிப்பிள் இருக்கும், மேலுக்கு அந்த மாதிரி நிப்பிள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை வச்சு தான் நம்ம வந்து மேல் ஃபீமேலை வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இதில் நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.